பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை உலகத் தரவரிசை முன்னேற்றுவதற்காக பல நல்ல திட்டங்களை முன்னேற்றி நாடு வலிமையுடன் முன்னேறுவதற்காக யுஎஸ் யூகே கண்ட்ரிக்கு ஈக்குவலாக இந்தியாவை உலகத் தரவரிசையில் முன்னேற்ற பாதை சென்று கொண்டிருக்கிறார். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுவதற்கு மிகவும் எளிமுறை எப்படி பிளான் பண்ணி எப்படி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறேன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திக்கிறேன். Those who are all filing the return consisting of two categories. One is corporate sector, another is non-corporate assessee. Corporate assessee along with the tax audit, those who are filing IT return within the due date on section 139(1). அவங்களும் இந்த 31 ஜூலைக்குள்ளே ரிட்டர்னை ஃபைல் பண்ணோம். அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணலன்னா பெனால்ட்டி இன்கம் டேக்ஸ் ஆக்டில் பெனால்ட்டி ஷால் பி லெவிட். அந்த பெனால்ட்டி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் யூ கேன் மேக் த பிளானிங் ப்ரையர் டு தி ஃபினான்ஷியல் இயர். ஒவ்வொரு மாதம் உங்கள் இன்கம்மை எஸ்டிமேட் பண்ணி யூ ஹவ் டு பே அட்வான்ஸ் டேக்ஸ் அக்கார்டிங்லி. அவர் டைனமிக் ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் எளிய முறை வரி செலுத்துவதற்காக நியூ டேக்ஸ் ரெஜிம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா சேலரி பீப்புளும் இட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் டூ கேட்டகரிஸ். ஒன் இஸ் சேலரி பீப்புளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது ஒன் இஸ் நியூ டேக்ஸ் ரெஜிம் அண்ட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம். நியூ டேக்ஸ் ரெஜிமில் என்னென்னா there is none of the deduction should be allowed. நியூ டேக்ஸ் ரெஜிமில் என்னென்னா எந்த சாப்டர் 6A டிடக்ஷன் கிடையாது, HRA கிடையாது, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கிடையாது, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடையாது. none of the deduction should be allowed. However, they are enjoying the low tax up to 15 lakhs. They are enjoying concession rate. More than 15 lakhs வரும்போது தான் 30%. அதே ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் more than 10 lakhs is 30%. ஸோ இது என்ன ஈக்குவல்னா this you can work at the end of the financial year. நீங்கள் ஒர்க் பண்ணால் அது கஷ்டம். ஒர்க் பண்ணும்போது நம்ம நியூ டேக்ஸ் ரெஜிமில் இருக்கும், ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருக்கும். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் up to 5 lakhs 2.5 lakhs nil, 2.5 lakhs to 5 lakhs to 5%, 5 to 10 lakhs is 20%, and more than 10 lakhs is 30%. This is a old tax regime. இதில் என்னென்னா எல்லா டிரெக்ஷனும் அலவுட். நீங்கள் உங்கள் ஆடிட்டர்கிட்டையோ இல்லையே உங்கள் டேக்ஸ் கன்சல்டர்கிட்டையோ உள்ள லாயர்கிட்டையோ போயிட்டு எனக்கு இவ்வளோ இன்கம் இருக்குது, இதெல்லாம் சேவிங்ஸ் இருக்குது, எனக்கு ஏடிசி சேவிங்ஸ் இருக்குது, சாப்டர் 6A சேவிங்ஸ் இருக்குது, அண்ட் தென் திஸ் இஸ் த HRA காம்பனண்ட், திஸ் இஸ் த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் காம்பனண்ட், திஸ் இஸ் மை சேவிங்ஸ் சொன்னால் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி சொல்லிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிமா இல்லை ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமா யூ கேன் சூஸ் ஃப்ரம் தி ஃபஸ்ட் மந்த் இட் செல்ஃப். சிறந்ததுன்னு இப்போ எப்படின்னா உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, சாப்டர் 6A டிடக்ஷன் இல்லை, உங்களுக்கு எதுவும் யூ நாட் மேட் எனி இன்வெஸ்ட்மெண்ட்டு, நீங்கள் பிபிஎஃப் கட்டல, எல்ஐசி கட்டல, ஹவுசிங் லோன் இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷன் யூ கேன் ஆப்ட் ஃபார் நியூ டேக்ஸ் ரெஜிம். தோஸ் சேலரி பீப்புள் ஹேவிங் த காம்பவுண்ட் ஆஃப் HRA. உங்கள் சேலரியில் பேசிக் ப்ளஸ் DA, HRA, எஜுகேஷன் அலவன்ஸ், அதர் அலவன்ஸ், அந்த LTA பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ், ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் அலவன்ஸ், and personal attire expenditure. Supposing traveling and transport, with these come and all the put together will become salary. Sir, in the situation இருக்கும்போது you are residing at, for example, you are residing at rental premises, then you can opt to the HRA. நீங்கள் வாடகை வீட்டில் இருக்குன்னா இங்கே வாடகை செலுத்துறீங்களே, ஸோ அந்த வாடகையை நீங்கள் HRA கிளைம் பண்ணிக்கலாம். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் யூ டு டிடக்டட் ஃப்ரம் திஸ் சேலரி. அதுக்கு அந்த ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூ கேன் கிளைம். திஸ் இஸ் ஒன்லி மெட்ரோபாலிட்டனுக்கு ஒரு ஃபார்முலாவும் நான் மெட்ரோபாலிட்டனுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. இதை அப்ளை பண்ணி யூ கேன் சப்மிட் டு தி எம்ப்ளாயர். யூ கேன் கிளைம் த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் and a professional tax. You should claim the, and then you are also eligible for LTC. And the gross salary lerunde basic salary plus HRA, DA, conveyance, LTC and medical, students education allowance, hostel allowance and personal attire expense, all the put together the gross salary will come. Then you have to deduct the standard deduction and also tax on employment. அந்தந்த மாநகராட்சிக்கு நீங்கள் வரி ஒன்று செலுத்துவீங்க. அந்த வரியை நீங்கள் செக்ஷன் 16(3) பிரகாரம் யூ கேன் கிளைம் இட். ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னீஷியன், கேமராமேன் அவங்க கன்சாலிடேட் பேயில் வாப்பா உனக்கு சேலரி பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ப்ரொபேஷனரி பீரியட் ஐ வில் இப்போ கன்சாலிடேட் பே, உனக்கு கன்சல்டன்சி பீரியட் மந்த்லி ஒன்ஸ். தெர் இஸ் நோ நன் ஆஃப் தி உனக்கு எதுவும் கிடையாது, DA கிடையாது, HRA கிடையாது, CCA கிடையாது, கன்சாலிடேட் பே ஒன்று கொடுப்பேன். நீ யூ ஆர் எஜுகேட்டட், யூ ஆர் இன் த பொசிஷன் ஆஃப் தி என்ஜினியர், நீங்கள் கன்சல்டேட் போயிடலாம். இது வில் பி டாக்ஸபிள் இன் செக்ஷன் 28.
ப்ரொஃபஷனல் யாருன்னா engineers, doctors, lawyers, and this is a notified professional, and other professional also notified, those who are cine field, singer, சாங் ரைட்டர், ஸ்டோரி ரைட்டர், அவங்களாம் இந்த கேட்டகரியில் வந்துடும். இன்ஜினியர்ஸ் அந்த கன்சல்ட்டாக இவங்க இந்த கேட்டகரியில் வந்துடும். இவங்களை வந்து இனிஷியலாக வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் எடுக்க மாட்டாங்க, கன்சல்டன்சி தான் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரொபேஷனும் கன்சல்டன்ட் தான் வச்சுப்பாங்க. அந்த அவங்களுடைய டேர்ம்ஸ்க்கும் இவங்களுக்கும் எம்ப்ளாயருக்கும் ஒத்து போகிறதுக்குள்ளே ஒரு ப்ரொபேஷனரி ப்ரொபேஷனரி பீரியடாக ஒரு 6 months 1 year கன்சல்டன் வச்சுக்கோம். அப்போ வந்து தேர் இஸ் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இல்லை. then the whatever the consultancy fee received should be chargeable under section 28, the profits and gains from business or profession. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் whatever the investment இருந்தால் old tax becomes beneficial than the new tax regime. 115 BAC old tax regime is most benefit, because அதில் என்னென்னா நீங்கள் வந்து ATC 1.5 lakhs claim பண்ணலாம் சார். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து PF கட்டுவாங்க, நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்க, then PPF போடுவீங்க, LIC போடுவீங்க, இது ஹவுசிங் லோன் பிரின்சிபல் ரீபேமெண்ட் இருக்கும். இதெல்லாம் புட்டுகதை மேக்ஸிமம் 1.5 lakhs தான் இருக்குது. இது கிளைமிங் அப்பார்ட் ஃப்ரம் தி எபோ 80CCDன்னு இருக்குது, பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்கா. அது வந்து இஃப் யூ மேக் வாலண்டரிலி யூ கேன் டெபாசிட் அண்டர் திஸ் ஸ்கீம், யூ கேன் அடிஷ்னல் 1.5 lakhs யூ கேன் கெட் சார். உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கோ எல்லாருக்கும் சேர்த்து இன்க்ளூடிங் சீனியர் சிட்டிசன் எல்லாம் கேட்டால் அது ஒரு 50,000 கிளைம் பண்ணலாம் சார். இஃப் யூ வாட் எவர் த அமௌண்ட் பெய்ட் restricted to payment. Supposing நீங்கள் பேமெண்ட்டை வந்து 40,000 தான் இருக்குது, இன்சூரன்ஸ் பாலிசி ப்ரீமியம் 40,000 தான், மேக்ஸிமம் வந்து 50,000 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். சப்போசிங் இட்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன் இல்லை, அவங்களுக்கு வந்து 25 யுவர் செல்ஃப் 25,000 தான் சார் அலோடு. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது யூ ஷுட் கிளைம் அப் டு 50,000 மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கிளைம் பண்ணிக்கலாம். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட பேன் கார்டு நம்பரும் ஆதார் நம்பரும் லிங்க் பண்ணிங்க சார். ஸோ உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் வச்சுருப்பீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட், ஆர்டி வச்சுருப்பீங்க, வாட் எவர் த டெபாசிட் மெயின்டைன்னா நீங்கள் வந்து அதை லிங்க் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கலி தி ட்ரான்சாக்ஷன் வில் பி ரெக்கார்டட் in the annual information AIS annual information statement இருக்குது. அது வந்து வாட் எவர் த இன்ட்ரெஸ்ட் given by the bank, ஃபிக்ஸட் டெபாசிட்டோ, ஆர்டிஓ, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டோ, இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்தால் should be chargeable under the head income from the interest on deposit should be chargeable under the head income from process. அதில் 2 டிடக்ஷன் இருக்குது. ATTTA ஒன்று இருக்குது, அது 10,000 ரூபா வரைக்கும் டிடக்ஷன் கிடைக்கும். அந்த ATTTB வந்து ATTTA only for savings accounts. ATTTB வந்து all the deposit including fixed deposit, RD and interest on எல்லாத்துக்கும் இஸ் எலிஜிபிள் டு கிளைம். அது வந்து சீனியர் சிட்டிசனுக்கு அப் டு 50,000 நீங்கள் எலிஜிபிள் டு கிளைம் பண்ணிக்கலாம் சார். உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் பேனோட ஆதார் லிங்க் பண்ணிட்டால் ஆட்டோமேட்டிக்கலி வாட் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டோ இல்லை பேங்க்கோ நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ ஆல் த ஃபைனான்ஸ் கம்பெனி, பேங்க்ஸ் எல்லாம் உங்களோட டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இதுவில் உங்கள் லாகின் பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும் சார். நீங்கள் உங்கள் பேன் கார்டோ ஆதார் கார்டு லிங்க் பண்ணிங்க சார். நீங்கள் பேன் ஆதார் லிங்க் பண்ணிட்டா வாட் எவர் த ட்ரான்சாக்ஷன் உங்கள் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் AISல வந்துடும். ஸோ அதுலேருந்து யூ கேன் டேக் இட். தென் வந்து 26 years இருக்குது சார். சப்போஸிங் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு SSC வந்து ஒரு 1 yearல 3 எம்ப்ளாயர் கிட்ட ஒர்க் பண்ணுறாரு. ஒரு எம்ப்ளாயர் கிட்ட வந்து 3 months இருக்குது, இன்னொரு எம்ப்ளாயர் கிட்ட 3 months இருக்குது, அடுத்த எம்ப்ளாயர் கிட்ட 6 months இருக்காரு வச்சுங்க. ஃபஸ்ட்டு 2 எம்ப்ளாயர் கிட்ட வந்து இவரோட டஸ் நாட் எக்ஸீட் 2.5 lakhs பேசிக் லிமிட்டே வரல, தான் டேக்ஸ் பிடிக்கல. செகண்ட் எம்ப்ளாயர் கிட்ட வராரு, அங்கேயும் வந்து லெஸ் தென் 2.5 lakhs வருது. ஆனால் பண்ண இங்கேயும் டிக்ளரேஷன் கொடுத்துருவாங்க, சார் நான் ADC இவ்வளோ கிளைம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது. ஸோ 2 எம்ப்ளாயர் கிட்டே மிஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் எம்ப்ளாயர் என்ன பண்ணியிருப்போம், தேர்ட் எம்ப்ளாயர் கிட்ட இந்த இது டிக்ளேர் பண்ணலன்னா இஸ் ஃப்ரெஷ்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னப்பா, ஃபஸ்ட்டு 2 எம்ப்ளாயர் கிட்ட வராங்க, 2 எம்ப்ளாயரோட சேலரி ஆட் பண்ணும்போது இஸ் சேலரி எக்ஸீடிங் 10 lakhs வந்துடும். அப்போ என்ன பண்ணியிருப்பாரு, இவர் 2 இடத்துலையும் 3 இடத்துலையும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிளைம் பண்ணியிருப்பார், 3 இடத்துலையும் ADC. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது யூஎஸ் அண்டர் ட்ரபிள் ஆகிடும். நீங்கள் வந்து எப்போ வேறெவர் கான் டு நியூ எம்ப்ளாய்மெண்ட் யூ கேன் டிக்ளேர் த சேலரி. ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் ஷுட் ஆல்சோ கன்சிடர் ஏர்னிங்ஸ் ஃப்ரம் தி ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் கன்சிடர் பண்ணி யூ கேன் TDS செக்ஷன் 192 TDS அப்படிங்க. அதனால் வாட் எவர் த இன்கம் யூ கேன் டிஸ்க்ளோஸ் த நியூ எம்ப்ளாயர். அவங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரம் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் ஒரு எம்ப்ளாயர் அந்த சேலரி என்ன வாங்கணும் யூ கேன் டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்த எம்ப்ளாயருக்கு அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து டேக்ஸ் பிடிக்கிறது கஷ்டம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன வரும்னா டேக்ஸ் லைபிலிட்டி உங்கள் TDS போக மீதி உள்ள டேக்ஸ் 10,000 மேலே வந்து இங்கே வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் இஷ்யூ வரேன் சார். அட்வான்ஸ் டேக்ஸ்க்கு 10,000 மேலே இப்போ டேக்ஸ் பேபிள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எல்லா இப்போ டேக்ஸ் பேபிள் இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும் சார். செக்ஷன் 210 பிரகாரம் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும். அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டலைன்னா செக்ஷன் 234B அண்ட் 234C பெனல்ட்டி. 235B வந்து 1% per month. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை மாதம் அப்போ தான் நீங்கள் ஆடிட் இருக்க போதுங்க, ஒரு மாதம். ஸோ என்னாச்சு, நார்மலாக 4% கட்டணும்.
234C deferment of advance tax இருக்குது. அது அது வந்து 4 குவார்ட்டருக்கு, ஃபஸ்ட் குவார்ட்டரில் 15%, செகண்ட் குவார்ட்டரில் 45%, நெக்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து 75%, 100%. இது ரூட்டில் வச்சுங்க. நீங்கள் 3% ஒர்க் அப்னா ஆவரேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் நாட் பெய்ட் நன் ஆஃப் தி அட்வான்ஸ் 5.05% சார். ஸோ 3 + first 4 month 235B for 4% and 234C for 5%. So 9.05% you have to pay the penalty to government of India. ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாட் எவர் த இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு என்னென்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் வந்து 10% TDS பிடிப்பாங்க. மீதி வந்து நீங்கள் வந்து 20% கேட்டீங்களா இல்லை 30% கேட்டீங்களா, மீதி 20% யூ ஷுட் பே. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு there is no deduction should not be allowed. இது வந்து சார்ஜபிள் இன்கம் ஃப்ரம் other sources. Income from other sources these things should be considered and you have to pay the advance tax accordingly. நீங்கள் வந்து கிராஜுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1 lakh இருக்குது, உங்களுக்கு வந்து 10,000 தான் உங்களுக்கு வந்து you should get a deduction under section 80 TDA. மீதி வந்து 90,000 you have to pay 30%. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வருமானம் வச்சுட்டா உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் தி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கஷ்டமாக. இப்போ நான் இப்போ லாஸ்ட் மினிட்லாம் வருவாங்க. நான் இப்போ சொன்னது வந்து லோ சேவிங்ஸ் சார். இப்போ ஹையர் இன்கம் இருக்கும். தோஸ் ஹேவிங் என்னுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க சார், 50 lakhs 1 crore சேலரி வாங்குறாங்க. அவங்களோட டெபாசிட் ஹியூஜாக இருக்கும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்கமே வில் கம் 10 lakhs 20 lakhs வருது சார். 10 lakhs 20 அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லாஸ்ட் மினிட்ல வந்து சார் யூ சப்போஸ் நீங்கள் சொல்லி நான் அட்வான்ஸஸ் கட்டிருப்பேனே, எனக்கு வந்து 9.05 இன்ட்ரெஸ்ட் சேவ் ஆகுமே. இது நாட் ஓன்லி ஃபார் சேவிங் த யூ ஷுட் பே த டேக்ஸ். கண்ட்ரி வில் டெவலப். பாரத பிரதமர் நரேந்திர மோடி விஷனும் இதுவாக இருக்கும். அந்த கத்தி சக்தி அந்த கான்செப்ட் பிரகாரம் டு டெவலப் த இந்தியா ஈக்குவலன் டு US UK அந்த அளவுக்கு இவருடைய விஷன் இருக்குது. இன்கம் டேக்ஸ் பண்ணால் ஒவ்வொரு அரசையும் பெருமை பண்ணணும். நீங்கள் வந்து பிளான் பண்ணி டேக்ஸ் எவேஷன் மட்டும் பண்ணாதீங்க சார். யூ கேன் மேக் த டேக்ஸ் பிளானிங் பர்ஃபெக்ட்லி அண்ட் ஃபைல் த IT ரிட்டர்ன் கரெக்ட் வே. ஸோ சேலரி பீப்புள் வந்து ஹானஸ்ட் டேக்ஸ் பேயர் இருக்கும். ஹானஸ்ட் டேக்ஸ் பேயர் இருந்தால் பாரத பிரதமர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பார். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு டேக்ஸ் எளிமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு நிர்மலா சீதாராமன் எளிமைப்படுத்திக்கினே இருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கலாக வந்து நான் கார்பரேட்டர்ஸ் தி இன்ட்ரடியூஸ் மோர் ஸ்கீம் அவங்க கொடுத்துனே இருக்காங்க. வாட் ஆஃப் த ஸ்கீம் after discussion with the committee and discussion with Narendra Modi, from time to time they amending the provision. நீங்கள் வந்து எளிமுறையில் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு இன்கம் டேக்ஸ் அந்த ஃபைலிங் சைட் நவ் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. எங்கே வேணாலும் ஃபைல் 24 இதுக்கு முன்னாடி நான் பண்ணோம் போய் லைனில் கியூனில் பண்ணேன். இந்த நியூ ஃபைலிங் சைட் மோர் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இங்கே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் வந்து சப்போஸ் 60 வயசுக்கு மேலே இங்கே சீனியர் சிட்டிசன் நிறைய வந்து பெனிஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிடக்ஷன்லாம் நீங்கள் கேன் எலிஜிபிள் டு கிளைம். நீங்கள் வந்து இப்போ இதுக்கு முன்னாடிலாம் போயிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இன்னும் லைன் நின்று உங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி இப்போ அதெல்லாம் இல்லை. எலிமுறை 24/7 யூ கேன் ஃபைல் ரிட்டர்ன் ஆன்லைன். இல்லைனா 26 AS வந்து ஆல் த டேட்டாஸ் இஸ் கேப்சர்ட். ஃபார்ம் 26 AS லாகின் பண்ண உடனே உங்கள் வியூவில் இப்போ உங்களோட லாகின் பண்ணால் அதிலே வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். எனக்கு வந்து சேலரிக்கு என்னோட எம்ப்ளாயி எவ்வளோ TDS பிடிச்சிருக்காரு, இது சேலரி இன்கம் மேட்ச் ஆகுதா, என்னோடய இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளோ இருக்குது, என்னோடய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குது, டூரிங் த இயர் நான் ஷேர் ட்ரேடிங் பண்ணியிருக்கேன், என்னோடய நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்கேன், அது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கம்பவுண்ட் ஷேரில் வச்சுக்கோங்க. அதில் வந்து திஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 கேட்டகரி. அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் 15% வேணும், அந்த லாங் டேர்ம் 10% கிடைக்கணும். இதில் வந்து அந்த 1 lakh பேசிக் எக்ஸம்ஷன் போக மீதி உள்ளதுக்கு யூ ஷுட் பே டேக்ஸ். அந்த இன்கமையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் வருமான வரி செலுத்தணும். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் சேலரி இன்கம் மட்டும் பார்க்காதீங்க, அதர் இன்கமும் பாருங்கள். சப்போஸ் ஒரு இன்ஜினியர் இருப்பார், இங்கே வந்து எம்ப்ளாய் இருக்கும்போது பார்ட் டைமாக இது கோயிங் டேக்கிங் த கிளாஸஸ். இப்போ காலேஜ்லேயோ ஒரு இதில் போய் அங்கே வந்து ரெமுனேஷன் கொடுப்பாங்க, பார்ட் டைம் ரெமுனேஷன். திஸ் ஆல்சோ சார்ஜபிள் டு டேக்ஸ் இன்கம் அண்டர் த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ அந்த இன்கம்க்கு எவ்வளோ வருது, சப்போஸ் அது 30% கேட்டகரியில் இருந்தால் நீங்கள் வந்து மீதி உள்ள அங்கே 10% தான் TDS பிடிங்க, மீதி 20% நீங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸை கட்டிட்டா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதும் உங்களுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வாட் ஆஃப் த இன்கம் வந்து நீங்கள் வந்து செலவு பண்ணிருப்போம். அந்த நேரத்தில் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கே பணம் இருக்காது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இங்கே வந்து ஈக்குவலாக இந்த 4 இன்ஸ்டால்மெண்ட் அட்வான்ஸ் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணிடுங்க சார். திஸ் இஸ் ஃபார் த இஷ்யூ. அண்ட் தென் வந்து நான் ரெசிடென்ட் இருக்காங்க, நான் ரெசிடென்ட் அசோசியேட் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹேவ் த இன்கம் ஃப்ரம் இங்கே இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி இருக்கும், அங்கே இருப்பாங்க. கண்டிஷன் 2 செக்ஷன் 6166
இல்லை வந்து 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனா இது பிகம்ஸ் நான் ரெசிடென்ட். அவங்களோட இங்கே வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் இருக்கும், அண்ட் தென் கேபிட்டல் கெயின் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் இருக்கும். ஸோ இதுக்கு மட்டும் அவங்க வரி செலுத்தணும். அவங்க இதுக்கான வரி எஸ்டிமேட் பண்ணி யூ ஷுட் பே அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டிட்டா நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது லாஸ்ட் மினிட்ல நீங்கள் 31 ஜூலை 28 அன்றைக்கி வரும்போது ரொம்ப உங்களுக்கும் பிரச்சனை, ஆடிட்டருக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கும், டேக்ஸ் கன்சல்டருக்கும் ப்ராப்ளம் இருக்கும். த டேக்ஸ் லிமிட் எக்ஸீடிங் 10,000 யூ கேன் பே டேக்ஸ் ஃபார் 4 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 15% கட்டணும், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 45% கட்டணும், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 75% கட்டணும், நெக்ஸ்ட் 100% கட்டணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் லைபிலிட்டி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் கட்டிட்டா உங்களுக்கோ வந்து மன திருப்தியாக இருக்கும். இன் ஒஸ்ட்டு சுச்சுவேஷன் சப்போஸ் இங்கே ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிவிட்டுங்க அது பண்ணேன், அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் இன்கம் எஸ்டிமேட் பண்ணிவிடுங்க. எஸ்டிமேட் பண்ணி யூ கேன் ஃபைல் த ரிட்டர்ன். அப்புறம் வந்து அப் டு டிசம்பர் வரைக்கும் ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஏதாச்சும் இன்கம் உங்களுக்கு விட்டு போச்சுன்னா. ஏன்னா இன்னொன்று வந்து நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுடைய இன்கம் வந்து நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் பண்ணால், சப்போஸ் அசஸ்மெண்ட் ஆர்டர் வந்துன்னா நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் பண்ணால் இன்கம் வந்து லோவாக கோட் பண்ண முடியாது. சப்போஸ் வந்து 10 lakhsக்கு உங்களோட இன்கம் கோட்டு ரெக்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து 9 lakhsனால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போயே கரெக்டாக ஒர்க் பண்ணிவிட்டு பிஃபோர் 31st டிசம்பருக்குள்ளே யூ ஹவ் டு ஃபைல் த ரிவைஸ் ரிட்டர்ன். ஆஃப்டர் 31st டிசம்பர் தி டியூ டேட் இஸ் எக்ஸ்பயர்ட், குட் நாட் ஏபிள் டு ஃபைல் த யுவர் ரிவைஸ் ரிட்டர்ன். அதனால் நீங்கள் கரெக்டாக நீங்கள் எஸ்டிமேட் பண்ணி கரெக்டாக உங்களோட வருமானம் வரி செலுத்திட்டு ரிட்டர்னு கரெக்டாக ஃபைல் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதில் எதுவுமே மறைக்க முடியாது. ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஆல் த டேட்டா ஷுட் பி கேப்சர்ட். நீங்கள் சேலரிட் பீப்புள், நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுறீங்க, அதை இங்கே காட்ட மறந்துட்டீங்க. வாட் எவர் த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் உங்கள் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய்டும். அங்கே உங்களுக்கு நோட்டீஸ் வரும், சார் சச் அண்ட் ஃபார் எக்ஸ் you are transfer the property about 1 crore, you are not declare the return of income. ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாது. நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா, நீங்கள் கரெக்டாக கைட்லைன் வேல்யூ பிரகாரம் யூ கேன் உங்கள் இன்கம்மை வந்து யூ கேன் ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க. ஸோ இன்கம் அதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்களே. ஸோ ஒரு வீடு விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்கினா 54F எக்ஸம்ஷன் 54 கிளைம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேண்டை விற்றுட்டு வீடு வாங்கினா 54X கிளைம் பண்ணிக்கலாம் சார். வீடை விற்று வீடு வாங்கினா 54 கிளைம் பண்ணிக்கலாம். மீதி உள்ளதை நீங்கள் 20% டேக்ஸ் கட்ட போகிறீங்க. அதனால் வந்து எந்த இன்கமும் மறைக்காதுங்க. ஷேர் ட்ரான்சாக்ஷனோ, உங்களோட இது மியூச்சுவல் இன்கம் ஃப்ரம் மியூச்சுவல் ஃபண்டோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்டோ, உங்களோட பார்ட் டைம் சேலரி எதுவும் மறைங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக் பேங்க் எல்லாமே டிஜிட்டல் மோட் ஆச்சு. டிஜிட்டல் மோடில் நீங்கள் வந்து எதுவுமே கன்சல்ட் பண்ண முடியாது. உங்கள் டேட்டா அங்கே போய்டும், அங்கே வந்து நோட்டீஸ் வரும், யூஆர் அண்டர் ட்ரபிள், அன்னெசரி பே ஹெட்டாக் வரும், உங்களுக்கு 270A பெனால்ட்டி வரும், கான்சிக்வன்சஸ் வரும். நீங்கள் வந்து ஒன்ஸ் பிளாக் மார்க் ஆச்சுன்னு வச்சுக்க டிபார்ட்மெண்ட் வில் வாட்ச். ஸ்கூட்னியில் வந்து நீங்கள் இன்கம் இது பண்ணிக்கோ, அப்புறம் பெனால்ட்டி வேறு வரும். இந்த பெனால்ட்டிலாம் யூஸ் அன்னெசரி ஹெட். நீங்கள் ஆனஸ்டி டேக்ஸ் பேயர் அதை டேக்ஸ் கட்டிட்டுனா கவர்மெண்ட் வந்து உங்களை பாராட்டும். ஸோ ஆனஸ்டி டேக்ஸ் பேயர் யாரை மாதிரி பண்ணுறவங்க டேக்ஸ் எவேஷன் இல்லை. அதனால் வந்து இப்போ வந்து சேலரி பீப்புள் வந்து ஷுட் பி ஆனஸ்டி டேக்ஸ் பேயராக இருக்கணும். அவங்க வந்து எந்த இன்கமே மறைக்கக்கூடாது. அவர் Honorable Prime Minister Sri Narendra Modi ji working 24/7 to develop the country equivalent to US and UK. Our Finance Minister and their committee also working 24/7 and also to develop the economic growth to achieve the economic growth 9.62%. திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் பண்ணது மிகவும் எளிமைப்படுத்தியிருக்காரு. 12/8/2022 வரைக்கும் 5,82,88,692 ரிட்டர்ன்ஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ வி கேன் அப்ரிஷியேட் கம்பேர்ட் டு தி earlier previous year the return is filed more. என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, ஆல் த பீப்புள்ஸ் ஷுட் பே டேக்ஸ் கரெக்ட்லி தேர் இன்கம். நீங்கள் இன்கம்மை வந்து கரெக்டாக நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் உங்களோட இன்கம் உங்களுடைய அந்த வருமான வரி ரிட்டர்ன் அக்னாலஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்கம் ப்ரூவ் டு கெட் த லோன். நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் போய்ட்டு வெஹிக்கிள் லோன் வாங்கிக்கலாம். அண்ட் தென் யூ டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வாட் எவர் அண்ட் ஆல்சோ யூ கேன் மேக் ஏ ஹெல்ப் டு மேக் ஏ கான்ட்ரிபியூஷன் டு பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ஃபண்ட் அண்ட் ஆல்சோ சிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். The corona these funds is utilized
டு ரெக்கவர். இப்போ வந்து இந்தியா வந்து கொரோனாவிலேருந்து வெளியே வந்துட்டான். அதர் கண்ட்ரிலாம் கொரோனாவில் சஃபர் ஆகிருக்காங்க. இந்தியா வந்து கொரோனாவிலேருந்து சீக்கிரமாக கேம் அவுட் ஆகிடுது. ஸோ தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்சோ ஒர்க்கிங் கரெக்ட்லி. ஸோ கொரோனாவிலேருந்து வெளியே வரேன்னா அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற டேக்ஸ் வந்து டு இன்வெஸ்டட் இன் தி மெடிக்கல் ஃபீல்ட் to develop the country. பிணியின்மை செல்வம் விளைவின்மை ஏன் அணியின்மை நாட்டிற்கு வைந்து. ஸோ இந்த திருவள்ளுவருடைய திருக்குறள் பிரகாரம் இது எல்லாமே 5 3 தான் நாடு வந்து வளர்ச்சி அடையும். ஸோ வளர்ச்சி பாதையில் போகணுன்னா நீங்கள் வந்து ஹானஸ்டி டேக்ஸ் பெயராக இருங்க. ஆனஸ்டி டேக்ஸ் பெயராக தான் நாடு வந்து முன்னேறும். எல்லா கண்ட்ரியோடும் வந்து நம்ம வந்து முன்னேற்ற பாதையில் சேர்ந்து நாட்டை வந்து மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் இந்தியா, மேட் இன் இந்தியா கான்செப்ட் பிரகாரம் நீங்கள் வந்து நாட்டை டெவலப் பண்ணுங்கள். அண்ட் தென் யூ ஷுட் பி ப்ரவுட் ஃபார் ஹானஸ்டி டேக்ஸ் பெயர். டேக்ஸ் எவேஷன் மட்டும் பண்ணாதீங்க. யூ ஷுட் பே ஹானஸ்ட் டேக்ஸ் பெயர். நீங்கள் வந்து இன்கம் வந்து வாட் எவர் த இன்கம் யூ கேன் ஃபைல் த ரிட்டன். டியூ டேட்டில் ரிட்டன் ஃபைல் பண்ணுங்கள். எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ண ஒய் ஷுட் வெயிட் ஃபார் லாஸ்ட் மினிட்? எதுக்கு 31st ஜூலை வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்? யூ கேன் ஃபைல் யர் ரிட்டன் ஃப்ரம் மே ஜூன் ஜூலை. யூ கேன் மே மாதம் ஜூன் மாதமே ஃபைல் பண்ணி. பிகாஸ் ஆல் த ரிட்டன் ஃபைல் இஸ் எலக்ட்ரானிக் ஃபீல்டு. நீங்கள் நீட் நாட் வெயிட் ஃபார் லாஸ்ட் மினிட். எல்லா டேட்டாவும் இருக்குது. மே ஜூனில் லாஸ்ட் மினிட்ல என்னென்னா உங்களோட மற்ற இன்கம் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அது மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். என்னென்னா வந்து நான் ரெசிடென்ட் மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். அந்த பிஸ்னஸ் பீப்புள் கஷ்டமாக இருக்கும். பிஸ்னஸ் பீப்புக்கு எல்லா டேட்டாவும் வரணும். அதாவது பிகாஸ் நான் டேக்ஸ் ஆடிட் மட்டும் தான் 31st ஜூலை டியூ டேட். ஸோ இப்போ டேக்ஸ் ஆடிட் டியூ டேட் தான் உங்களுக்கு வந்து 31st அக்டோபர் டியூ டேட். ஸோ நான் டேக்ஸ் ஆடிட் யூ ஷுட் ஃபைல் த ரிட்டன் பிஃபோர் 31st ஜூலை அண்ட் பே டேக்ஸ் ஹானஸ்ட்லி. And then the funds invested for development of invested to develop the defense, medical, research and development, education, and on infrastructure facilities, port, airways, all the country India will develop. So India will become growth another 10 to 15 years, equivalent to US and UK. Jai Hind. பரிவாஹன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இது வந்து மத்திய தரைவழி போக்குவரத்து அந்த அமைச்சகத்தோடைய அதிகாரப்பூர்வ ஒரு செயலி இது. ஸோ இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம்னா 2 விஷயம் உங்களுக்கு இது கிடைக்கும். என்னென்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், ஸோ விர்ச்சுவல் டிரைவிங் லைசன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் என்ன காருக்கோ 2 வீலருக்கோ எந்த விதமான டிரைவிங் லைசன்ஸ்னால் அதை வந்து எடுத்துகிட்டு இதில் நீங்கள் அந்த ஒரு ஐடென்டி கார்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஆர்சி, உங்களுடைய வண்டி வந்து பதிவு செய்யப்பட்ட விஷயம், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவும் இதில் கிடைக்கும். நீங்கள் இந்த விர்ச்சுவல் ஆர்சியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பிரதானமாக 2 விஷயம். ஒன்று வந்து ஆர்சியும் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு மாநிலங்கள்லேருந்து இன்னொரு மாநிலங்களுக்கு போகும்போதோ ஒரு மாவட்டத்தை தாண்டி போகும்போதோ அந்த வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான அம்சம். இது தவிர பொதுவான சாலை போக்குவரத்து விதிகள் என்னென்ன இருக்குது, எப்படி லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான என்னென்ன தகுதிகள், அதற்கான என்ன ப்ராசஸ்ஸு, அதை பற்றின ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது. இப்போ புதுதாக ஒரு வாகனமோ ஒரு விஷயம் வாங்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுவே ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு கிடச்சிருது. ஆனால் நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் எடுக்கிறீங்க, ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கிறீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அந்த ஏற்கனவே அந்த உரிமையாளர் வந்து எப்போ எடுத்தார், அந்த பற்றின வண்டியை பற்றின ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக, இந்த விஷயங்களை எப்படி நம்ம செக் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வண்டி ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணியிருக்குது, அதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும், அந்த வண்டியோட ஓனர் யார், எங்கே இருக்கார், எதனால் பார்க் பண்ணியிருக்குது, அதுக்கும் இந்த ஆப் யூஸ் ஆகும். இதில் பொதுவாக இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் பல டிஜிட்டல் லாக்கரோட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். உங்கள் அஃப்கோர்ஸ் டிஜிட்டல் லாக்கர்லேயே நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ்லாம் கிடைக்குது. இருந்தாலும் இது முக்கியமாக டிரைவர்ஸ் நீங்கள் பயணம் அடிக்கடி நீங்கள் வெளியில் பயணம் செல்வதாக இருந்தால் அதுக்கு உங்களுக்கு இந்த ஆப்புங்க ரொம்ப முக்கியம். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்வீங்க.